ஸோ நம்ம ஃபேக்ட் ஆஃப் த டே பேசினோம் இல்லையா. ஃபேக்ட் ஆஃப் த டேல என்ன சொன்னோம்னா ப்ரைம் நம்பருக்கான டெஃபினிஷன் சொன்னோம். அப்படி என்ன சொன்னோம் ப்ரைம் நம்பர் டெஃபினிஷன்? இது பார்த்தீங்கன்னா எனி இன்டீஜர் கிரேட்டர் தென் 1, எனி இன்டீஜர் p greater than 1 and it should satisfy the condition that if at all any integer lies between 1 and p then this d should not divide p. இப்போ ப்ரைம் நம்பர்னா என்ன சொன்னோம்? ஒன்றை விட அதிகமாக இருக்கணும் அண்ட் ஏதாவது இன்டீஜர் ஒன்றுக்கும் பிக்கும் இடையில இருந்தால் அது பியை டிவைட் பண்ணக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தோம். அதில் 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் அப்படின்னு நம்ம சொன்னோம். மற்றதெல்லாம் ஆட் ப்ரைம். அந்த ஃபேக்ட் என்ன சொன்னோம் நம்ம? எவ்வரி ஆட் ப்ரைம் இஸ் ஐதர் ஆஃப் த ஃபார்ம் 4n + 1 ஆர் 4n + 3 அப்படின்னு நம்ம சொன்னோம். வேர் n இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர், n இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர் நம்ம சொன்னோம். ஆர் 4n + 3 நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னோம்? 4n - 1 கூட எழுதலாம். தே ஆர் ஈக்விவேலண்ட் ஃபார்ம். இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிடலாம்? ப்ரூஃப் கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளும் பார்த்தோம். நம்ம இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பாருங்கள், 5 வந்து 4 டைம்ஸ் + 1 எழுதலாம், 7 4 டைம்ஸ் 1 + 3 எழுதலாம், 17 4 டைம்ஸ் 4 + 1 எழுதலாம், 3 வந்து 4 டைம்ஸ் 1 - 1 அப்படின்னு எழுதலாம். அதே 2297 4 டைம்ஸ் 574 + 1 எழுதலாம், 9973 4 டைம்ஸ் 2493 + 1 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இந்த ஃபேக்ட்டுக்கு நம்ம என்ன தர போகிறோம்? ப்ரூஃப் தரலாம். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது? 4n தான் இருக்குது. எல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4n, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 + 1, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 + 3 தான் இருக்குது. அப்போ 4 வச்சு தான் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா லெட் அஸ் கன்சிடர் ஆட் ப்ரைம். பிங்கிறது ஆட் ப்ரைமாக வச்சுக்கலாம். ஆட் ப்ரைமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் தரோம் நம்ம. பி வந்து அப்போ டெஃபினட்டாக என்ன இருக்கும்? 3 இல்லை 3ஐ விட அதிகமாக இருக்கும். இப்போ எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? இந்த பியை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறோம். பியை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ பி ப்ரைமாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக 4 என்ன பண்ணாது? பியை டிவைட் பண்ணாது. அப்போ யூக்ளிட்ஸ் அல்காரிதம் என்ன சொல்லுது? ஆர் யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மா என்ன சொல்லுது? P = 4q + r அப்படின்னு எழுதலாம். நம்ம பி என்ன பண்ணலாம்? 4 டைம்ஸ் q + r டிவைட் பண்ணிங்கன்னா, ஆக்சுவல் டிவிஷன் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர்னு வரும். இந்த ரிமைண்டர் என்ன கண்டிஷனை ஓகே பண்ணணும் நமக்கு? பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லை 4ஐ விட குறைச்சலாக இருக்கலாம். ஸோ ரிமைண்டர் இஸ் an integer lying between 0 inclusive and it is strictly less than 4. ஸோ இது வந்து டிவிஷன் லெம்மா படி வந்துட்டு. இதில் q என்னவா இருக்கலாம்னா சம் பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த டிவிஷன் லெம்மாவில் இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த லெம்மாவில் இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதில் ஆருக்கு முதல்ல 0 கொடுங்களேன். ஏன்னா ரிமைண்டர் கேன் பி 0. அந்த கேஸில் பி என்னவாயிடும்? 4q ஆகிடும். பி 4q ஆச்சு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும்னா பி இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4னு வரும். இன் திஸ் கேஸ் பி இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. அப்போ பி என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை? ப்ரைமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? இந்த கேஸ் வந்து வாஷ்ட் அவுட்டு. திஸ் கேஸ் வந்து வாஷ்ட் அவுட், ப்ரைமாகவே இருக்காது. ஒருவேளை பி வந்து நம்ம ரிமைண்டர் வந்து 1ன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் பாசிபிள் ரிமைண்டர்னா இப்போ ஆருக்கான பாசிபிள் ரிமைண்டருக்கான பாசிபிள் வேல்யூஸ் என்ன இருக்கலாம்? ஆர் 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். ரிமைண்டர் எப்போவுமே என்ன ஆகாது? கோஷன்ட்டை விட கோஷன்ட்டுக்கு ஈக்குவலாகவே போகாது. ஸோ கோஷன்ட்டை விட குறைச்சலாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த வேல்யூ என்ன தரப்போகிறோம்? நம்ம இந்த ஆருக்கு 1ன்னு வேல்யூ கொடுங்க. இங்கே 1ன்னு கொடுத்தா அப்போ பி என்ன ஃபார்மேட் வந்துடும்? 4q + 1 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? வேர் q இஸ் எனி இன்டீஜர். அடுத்தது ஆருக்கு 2 கொடுங்க. இங்கே ஆருக்கு 2 கொடுத்தா p = 4q + 2 அப்படிங்கிற ஃபார்மேட் வந்துடும். அது எப்படி எழுதலாம்? இதில் எது காமனாக இருக்குது பாருங்கள்? 2 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். அப்போ 2 டைம்ஸ் 2q + 1 வந்துடும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா p இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2 ஆகிடும். p இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2. p மல்டிபிள் ஆஃப் 2 இருந்தால் p என்ன ஆகாது? ப்ரைமாக குவாலிஃபை ஆகாது. பிகாஸ் p இஸ் டிவைசிபிள் பை 2 ஆகிடும். p டிவைசிபிள் பை 2 ஆச்சுன்னா p ப்ரைமாக குவாலிஃபை ஆகாது. அப்போ இந்த பாசிபிலிட்டியும் நமக்கு என்ன ஆயிடுச்சு? வாஷ் அவுட் ஆகிடுது. எது? R2ங்கிற பாசிபிலிட்டியும் வாஷ் அவுட் ஆகிடுது. அப்போ வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி? ஆர் வந்து அடுத்தது என்னவாக இருக்கலாம்? 3ஆக இருக்கலாம், R3ஆக இருக்கலாம். R3 கொடுத்தீங்கன்னா 4q + 3 ஆகிடும். p = 4q + 3 ஆகிடும். அப்போ நமக்கு அவுட் ஆஃப் த 4 பாசிபிலிட்டிஸு r = 0 பாசிபிலிட்டிலையும் p ப்ரைமாக இல்லை, r = 2ங்கிற பாசிபிலிட்டியும் p ப்ரைமாக இல்லை. அப்போ நமக்கு 2 பாசிபிலிட்டி தான் வருது.
What are the two possibilities? R is equal to 1ங்கிற பாசிபிலிட்டியும் R is equal to 3ங்கிற R 1 இருக்கும்போது P என்ன ஆகிடும் 4Q plus 1 R 3 இருக்கும்போது P என்ன ஆகிடும் 4Q plus 3 அப்போ what is the conclusion? Whenever P is greater than or equal to whenever P is greater than or equal to 3 odd prime இருக்கும்போது then P is either of the form 4Q plus 1 or of the form 4Q plus 3. இப்போ நம்ம என்ன தெரியுமா சொன்னோம் 4Q plus 3 இந்த ரெண்டு ஃபார்மேட் தான். நம்ம என்ன சொன்னோம் இந்த இடத்துல இந்த ரெண்டு ஃபார்மேட்டும் 4n plus 3யும் 4n minus 1ம் ஈக்விவேலன்ட் ஃபார்மேட் அப்படின்னு சொன்னோம். அந்த ஈக்விவேலன்ஸை இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் பாருங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் இதுதான். இப்போ நான் 4Q plus 3 எப்படி எழுதிக்கலாம்னா 4Q plus 3 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா what I can do is I can 4Q plus 3 minus 4 ஆட் பண்ணி plus 4 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஆடும் பண்ணிக்கலாம், minus 4 ஆட் பண்ணுறேன், இங்கே plus 4 பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆகிடும். இப்போ இந்த 3 minus 4 என்ன ஆகிடும் minus 1 ஆகிடும். இந்த 3 minus 4 இந்த minus 1 கொடுத்துரும். இந்த 4 இதுலேயும் இந்த இருக்க 4ம் இங்கே இருக்க 4ம் 4Qவும் 4ம் காமனாக யார் இருக்கா 4 காமனாக இருக்கா 4Q plus 1 வந்துடும். இது minus 1. Qங்கிறது ஏற்கனவே ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் தான். அப்போ பாசிட்டிவ் இன்டீஜரோட 1 ஆட் பண்ணாலும் உங்களுக்கு நமக்கு என்ன வரும் Q is already a positive integer, அதோட 1 ஆட் பண்ணாலும் பாசிட்டிவ் இன்டீஜர் தான். let us call Q plus 1 as Kன்னு வச்சுக்கோங்க. Q plus 1 Kன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4Q plus 3 என்ன ஃபார்மெட்டுக்கு வந்துடுது பாருங்க 4K minus 1 அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு. அப்போ இது ரெண்டுமே ஈக்விவேலன்ட் ஃபார்மெட் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. இந்த இடத்துல K என்ன அப்படின்னா இதுதான் K, Q plus 1 தான் K. இங்கே வேணால் எழுதிக்கலாம் K is equal to Q plus 1. So what is the conclusion? Every odd prime is either of the form 4Q plus 1 or of the form 4Q plus 3 அப்படிங்கிறது இதுதான் ப்ரூஃப். இப்போ இந்த ப்ரூஃபோட இன்னொன்று அட்டாச் பண்ணலாம். there are infinitely many primes of the form 4Q plus 1 and there are infinitely many primes of the form 4Q plus 3. இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் தனித்தனி ரிசல்ட்டாக ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா? இதை வந்து வேற ஒரு வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இது எப்படி ப்ரூஃப் கொடுக்கறது. there are infinitely many primes of the form 4Q plus 1 and there are infinitely many primes of the form 4Q plus 3 எப்படிங்கிறது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். Thank you for watching.